இந்த ஆண்டுக்கான சர்வதேச திரைப்பட விழா சென்னையில் தொடங்கியது. ஈரானிய மொழி திரைப்படங்களுடன் தொடங்கிய விழாவில் போர்ச்சுகல், இஸ்ரேல் நாட்டு திரைப்படங்கள் திரையிட திட்டமிடப்பட்டுள்ளது. திரைப்பட விழாவில் பல தரப்பு கல்லூரி மாணவர்களை கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக விழாவுக்கான ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மேல ஏர்மால்புரத்தில் இறந்த நபரின் உடலை திருமண நிகழ்வு நடைபெற்ற வீட்டிற்கு முன்பாக ஆட்டம் பாட்டத்துடன் எடுத்துச் சென்ற விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் மோதலுக்கு காரணமான நபர்களை தேடி வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை மாவட்டம் முகுந்தாபுரம் அருகே அதிவேகத்தில் சென்ற கார் ஒன்று தேசிய நெடுஞ்சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரியின் அடிப்பகுதியில் புகுந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருவள்ளூர் அடுத்துள்ள தண்ணீர்குளம் என்ற ஊரில் முன்விரோதம் காரணமாக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரின் காதை அரிவாளால் துண்டித்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மகாலிங்கம் என்ற அந்த ஆட்டோ ஓட்டுநர் கடந்த மாதம் தனது ஆட்டோ ஏறும் வகையில் சாலையை சாய்வாக அமைக்குமாறு கேட்டதாகவும் அதற்கு மறுத்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தயாளனின் காதை மகாலிங்கம் கடித்து துப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த மகாலிங்கத்தின் காதை தயாளனின் மகன்கள் மற்றும் உறவினர்கள் துண்டித்து வீட்டையும் சேதப்படுத்தியதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருமணி இந்திய தொழுநோய் ஆராய்ச்சி மையத்தில் இருந்து 27 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார மையத்திற்கு மருந்துகளை எடுத்துச் சென்ற சோதனை ட்ரோன் அங்கிருந்து பரிசோதனைக்காக சேமிக்கப்பட்ட இரத்த மாதிரிகளை எடுத்துக்கொண்டு 40 நிமிடங்களில் ஆராய்ச்சி மையத்திற்கு வந்தடைந்தது. சாலை போக்குவரத்தில் 3 மணி நேரம் தேவைப்படும் நிலையில் 40 நிமிடங்களில் மருந்துகளை ஒப்படைத்துவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு ட்ரோன் வந்தடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் போலி ஆவணங்களை உருவாக்கி 70 வீடுகளுக்கான நிதியை முறைகேடு செய்ததாக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் 10 பேர் மீது திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். லால்குடி ஊராட்சி ஒன்றிய பகுதியில் 2019 முதல் 2022 ஆண்டு வரையிலான காலத்தில் இறந்தவர் பெயருக்கு ஒதுக்கீடு, ஒரே வீட்டை இருவரது பெயரில் பதிவு செய்தது என்பன போன்ற மோசடிகளை அந்த 10 அதிகாரிகளும் செய்ததாக சமூக ஆர்வலர் ஒருவர் தொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் இருந்தபடி தனக்கு தெரியாமல் வழக்கு தொடுத்து பிறக்காத குழந்தையை பிறந்ததாக கூறி விவாகரத்து வாங்கிவிட்டதாக கணவர் மீது புகார் கூறி தக்கலையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் மதுரவாயலில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த நாகாத்தம்மன் கோயிலை மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து அப்புறப்படுத்தினர். அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி பக்தர்கள் சிலர் சாமியாடினர். பசி, நீயா, 1000 ஜென்மங்கள், கிழிஞ்சல்கள் உள்ளிட்ட 41 திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் துரை உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருடைய உடல் திருவள்ளூர் மாவட்டம் பேப்பம்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினி, கமல், மோகன் போன்ற நடிகர்களின் படங்களை இயக்கிய துரைக்கு பசி படத்திற்காக தேசிய விருதும் கிடைத்தது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு சென்னையில் ஞாயிறன்று டாஸ்மாக் கடைகளை மூடுமாறு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் பெரம்பூரை அடுத்த செம்பியத்தில் பெண்களும் சிறுவர்களும் கள்ளச்சந்தையில் மது விற்பது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. எவ்வளவு
நம்ம விக்கல ஒன்னையும் இங்க பிரைட் வர சுத்தினுக்குறாங்க அதுதான் சொல்றேன் 140 ரூபாய்க்கு விற்கப்படும் குவார்ட்டருக்கு 300 ரூபாய் கேட்கிறீர்களே என மது பிரியர் ஒருவர் கேட்டதற்கு அங்கிருந்த சிறுவன் செம்பியம் காவல் நிலையத்திற்கு 50,000 ரூபாய் மாமூல் கொடுத்துள்ளதாக கூறும் காட்சி வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. லீவுக்கு மாமூல் கட்டி 140 ரூபா போட்டுக்கிறாளா? இது 140 ரூபாய் எல்லாருக்கும் மாமூல் கொடுக்கணும். வைக்கலனா எந்த ஓட்டேரி லிமிட் அது? ஓட்டேரி லிமிட் இல்ல. கேஸ் அவனுக்கு செம்பியத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நாங்கண்ணா செம்பியத்தில் 50,000 ரூபாய் கட்டு வந்து சும்மா செம்பியம் எப்படி இங்கே வருவாங்க? இங்கே இது வந்து ஓட்டேரி அல்லது கிரைம் காரணங்க. எடப்பாடி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் திருக்கல்யாண வைபவத்தின் போது கோவில் நிர்வாகத்தினர் அங்கு வந்திருந்த திமுகவினருக்கு முதலில் சால்வை அணிவித்ததாகவும் அதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. சேலம் அம்மாப்பேட்டை அருகே ஜவுளிக்கடை ஒன்றை திறந்து வைக்கச் சென்ற காமெடி நடிகர் பாலாவுடன் ரசிகர்கள் போட்டி போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்தனர்.